பிரைஸ் த லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் ரோமர் 10வது அதிகாரம் 12வது வசனம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லோருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பந்தராயிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த கால வேளையிலே இந்த வசனத்தை கேட்கிற உங்களுடைய இருதயம் சமாதானத்தால் நிரப்பப்படுவதாக. விசேஷமாக ஒரு அருமையான வசனம் பாருங்க. கர்த்தரை நோக்கி தொழுது கொள்கிற ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிப்பதிலே அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாய் இருக்கிறார். எப்படியான ஒரு தெய்வம் பாருங்க. நம்ம அவரை தேடும் போது அவர் நம்மை கனி கொடுக்க வைக்கிறார். எப்படி நாம் தேட வேண்டும்? அவரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் தேட வேண்டும். எப்படி அவரில் விசுவாசிக்க வேண்டும்? ஆழமாய் நம்முடைய நம்பிக்கை அவரில் மாத்திரமாகும் போது நாம் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஒருவேளை நீங்கள் யாரையுமே நேசிக்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்கீங்களா? கவலையோடு இருக்கீங்களா? இல்லை, நீங்கள் இயேசுப்பாவை குறித்து அறியாத ஒரு மக்களாக இருந்தால் இன்னைக்கு அவரை தொழுது கொள்ளுங்க. அதனால் வருகிற நன்மைகளை அனுபவிப்போம். கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். நாம் ஐஸ்வர்யவான்களாய் மாறும்படியா அவர் அடிமையின் ரூபம் எடுத்து ஏழ்மையின் கோலம் எடுத்து இந்த சிலுவை பரியந்தமும் தன்னை தாழ்த்தி நமக்காக சிலுவையை அவர் ஜெயமாக விளங்கினார். யோசித்து பாருங்கள். அந்த சிலுவை மரணம் என்பது, சிலுவை சின்னம் என்பது ஒரு சாப சின்னத்தை பாவத்திற்காக, நாம் செய்த பாவத்திற்காக அவர் ஆணிகளிலே தொங்கினார். அந்த தேவன் இன்று உங்களை அன்போடு நேசித்து அழைக்கிறார். மகனே, மகளே, இன்னைக்கு யாரும் இயேசுப்பாவை அறியாமல் இருக்கீங்களா? இந்த சப்தத்தை கேட்கும் போது அந்த இயேசுவை நேசிங்க. அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.